அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லை முன்னாள் மேயருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மேயர் தேர்தலில் வாக்களிக்க தாமதமாக வந்ததால் முன்னாள் மேயர் சரவணனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மேயர் தேர்தலில் வாக்களிக்க தாமதமாக வந்ததால் முன்னாள் மேயர் சரவணனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நெல்லை மேயர் தேர்தலில் வாக்களிக்க தாமதமாக வந்ததால் முன்னாள் மேயர் சரவணனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாநகராட்சியில் புதிய மேயரை தேர்ந்தெடுப்பதற்காக இன்று மறைமுக தேர்தல் நடைபெற இருந்தது. அதற்காக பல்வேறு உறுப்பினர்களும் வந்த நிலையில் தாமதமாக வந்ததால் முன்னாள் மேயர் சரவணனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நெல்லை மேயர் தேர்தலில் வாக்களிக்க தாமதமாக வந்ததால் முன்னாள் மேயர் சரவணனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை புதிய மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான மறைமுக தேர்தல் இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான நேரம் தொடங்கிய நிலையில் ஏராளமான கவுன்சிலர்கள், அதற்கான உறுப்பினர்கள் வந்த நிலையில் தாமதமாக வந்த காரணத்தால் நெல்லை முன்னாள் மேயர் சரவணன் உள்ளே அனுமதிக்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, தற்போதைய விவரம். திருநெல்வேலி மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர் மற்றும் மேயருக்கான தேர்தல் என்பது இன்று சரியாக 12:30 மணிக்கு துவங்க இருக்கிறது. இதற்காக காலை 10 மணி முதலே அதற்கான நடைமுறைகள் என்பது துவங்கப்பட்டு தொடர்ந்து அதற்கான பணிகள் என்பது நடைபெற்று வந்த நிலையில் ஏற்கனவே முன்னாள் மேயராக இருந்த சரவணன் என்பவர் தொடர்ந்து வரவில்லை. 55 மொத்த மாமன்ற உறுப்பினர்கள் 55 பேரில் 53 பேர் மட்டுமே பங்கேற்றிருந்தார்கள். அதில் திமுகவை சேர்ந்த சரவணன் வராமல் இருந்த நிலையில் கடைசியாக சரியாக 12:10 மணிக்கு ராஜாஜி அரங்கிற்கு காரில் வந்து இறங்கிய நிலையில் அவரை உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. மேலுள்ள அதிகாரிகளின் பேச்சை அனுமதி பெற்ற பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படும் என 10 நிமிடங்கள் வெளியே காக்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து அவருக்கு அனுமதி இல்லை என மறுக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது அங்கிருக்கக்கூடிய ஒரு அறையில் அமர்ந்திருக்கிறார். மேலும் 12:30 மணிக்கு தான் இதற்கான தேர்தல் என்பது துவங்க இருப்பின் காரணத்தால் அதற்காக அனுமதிக்கலாம், அதற்கான நடைமுறைகள் இருப்பது என்பது குறித்தும் தொடர்ந்து ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இது தொடர்பாக ஒரு பரிந்துரை கடிதம் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டதாகவும் அது தொடர்பான அந்த பரிந்துரை கடிதத்தை தற்போது எழுதி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பது வந்து திமுக மத்தியிலும் அவர் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் வந்து மறைமுக தேர்தலுக்கான பணி காலை 10 மணிக்கே துவங்கிய நிலையில் தாமதமாக வந்ததன் காரணமாகவே திருப்பி அனுப்பப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மருதுபாண்டி.